மலேசியால நான் எங்க தமிழர் திருநாள் கொண்டாடினேன்னு பார்த்தீங்கன்னா, பத்து கேவ்ஸ்ல தான். இது என்னடா நம்ம லிஸ்ட்லயே இல்லாத மாரி எனக்கே வந்து ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஸோ சூப்பராவே அமைஞ்சுட்டு, ஸோ அன்னைக்கு நான் சாரி கட்டிட்டு போய் காலையிலேயே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஈவினிங் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைனா டெம்பிளுக்கு. ஸோ இதுவே எனக்கு வந்து ஷாக்கிங். அன்னைக்கு டேயே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ சைனா டெம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற டெம்பிள் மாரியே தாங்க இருந்துச்சு. அங்கேயுமே வந்து ஸ்டாச்சூஸ், அப்புறம் வந்து பத்தி அண்ட் வந்து காட வச்சு கும்பிடுற மாரி அண்ட் இன்னொரு என்ன ஷாக்கிங் பார்த்தீங்கன்னா, அந்த காட் பின்னாடியே ஹோலி வாட்டர்னு ஒரு இடம் குடுத்துருந்தாங்க. அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே தண்ணி வந்து ஹோலி வாட்டர்லேருந்து வர மாரியே இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற மாரியே. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ வந்து எவ்வளோ தான் கண்ட்ரி டிஃப்ரெண்ட்டா இருந்தாலும், இது எல்லாமே வந்து சில இது ஒற்றுமையா தான் இருக்கும். அண்ட் அங்க பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து இன்னொரு பிளேஸ் போயிருந்தோம். அது வந்து புத்தா ஸ்டாச்சு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மலை மேல இருக்கு. ஸோ நம்ம வந்து ரோப் கார் வச்சு தான் வந்து இந்த பிளேஸ்க்கே போக முடியும். ஸோ புத்தா ஸ்டாச்சுல நம்ம கொஞ்ச நேரம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, அப்புறம் அங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெல் மாரி குடுத்துருந்தாங்க. ரொம்ப பெரிய பெல். அங்க போய் நம்ம நெனச்சத வேண்டிக்கிட்டு, அந்த பெல்ல வந்து நம்ம அடிச்சோம்னா, நம்ம நெனச்சது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அத ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் தென் இன்னொரு பக்கத்திலேயே என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜர்னி டூ என்லைட்மென்ட்க்கு தான் நம்ம போப்போறோம். இதுல என்னன்னா, ஹெல் சேம்பர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. 11 ஹெல் சேம்பர்ஸ். ஸோ போற வழியிலே ஒரு குட்டியா ஒரு பாண்ட் இருந்துச்சு. அந்த பாண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சது வந்து காயின்ல வச்சு ஏதோ உள்ள போடணும் அப்படின்னு சொன்னாங்க தண்ணிக்குள்ள. ஸோ அது எனக்கு என்னலாம் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால நான் சும்மா போய் பார்த்துட்டு, அப்புறம் அங்கேருந்து அப்படியே டைரக்ட்டா மேலே போயிருந்தோம். மேலே வந்து ஹெல் சேம்பர்ஸ் இருந்துச்சு. இதுதான் ரொம்பவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா, நம்ம வந்து நரகத்துக்கு போனோனே, நம்ம பண்ண பாவத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய தண்டனை அங்க குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு சேம்பர்லயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு பயங்கரமா இருந்துச்சு. என்னால ஆக்சுவலி வீடியோவே எடுக்க முடியல. அவ்வளோ இதா இருந்துச்சு. அங்கேருந்து போனோனே லாஸ்ட்ல கடைசியா ஒரு வழியா சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்தோனே தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அங்க கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, செம்மையான ஒர்த்தான பிளேஸ்ங்க. ஸோ நீங்க யாராவது மலேசியாவுக்கு போனீங்கன்னா, இந்த பிளேஸ கண்டிப்பா மிஸ் பண்ணிறவே பண்ணிறாதீங்க. அவ்ளோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். அண்ட் தென் சைனா டெம்பிள்ல போயிட்டு நாங்களும் விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.